ஹலோ ஷோல், வெல்கம் டு இந்தியன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து குரூப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ ஸ்டாக் அப்டேட் வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஷோல் நம்ம எடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பெல்ஹேரி. ஸோ சாக்லேட் பெல்ஹேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் பீஸ் தான் எடுத்தோம். எல்லாமே அடல்ட் சைஸு. ஸோ எல்லாமே நான் கவர் எடுத்தோன்னே செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி இருக்குது, மெயினாக அதோட பாடியை தான் செக் பண்ணுவேன். ஏன்னா அங்கே தான் முக்கால்வாசி டிசீஸே இருக்கும் அது உடம்புல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் இருந்திருக்கு. ஸோ அது இந்த மீனுக்கு மட்டும் இருந்திருக்காது. ஏன்னா இது தனியாக இருந்தாலுமே மற்ற கவர்லேயும் இந்த டிசீஸ் இருக்கும். ஸோ அது என்ன டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கெட்டுக்கு வந்தால் அதை க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இயூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு அல்சர் டைப் டிசீஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணோடனே அவ்வளோதான், போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுன்ற மனசே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டிசீஸ் க்யூர் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம். அதனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆர்டர்ஸில் 6 பீஸ் இப்போவே இறந்து போயிடுச்சு. நான் 26 பீசஸ் ஆர்டர் பண்ணேன். ஸோ 6 பீஸ் என்கிட்ட இப்போவே இறந்து போயிடுச்சு. ஸோ பாக்கி இருக்கிற பீசஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடி வாங்கியிருக்கு. ஐ மீன் அந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் குவாரண்டைன் பண்ணுவேன். ஸோ குவாரண்டைனில் மெயினாக இந்த டிசீஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பொட்டாசியம் பெர்மைடு இருக்கு பாருங்கள். ஸோ அதில் முக்கி எடுத்துருவோம் மீனை. ஸோ டக்குன்னு முக்கி எடுத்துருவோம். அப்படியே அதெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? டக்குன்னு முக்கி எடுத்துருவோம். இல்லாட்டி மீன் அதிலே இருந்து அதோட மியூக்கஸ் லேயர்ஸ் எல்லாம் இறந்துட்டுச்சுன்னா மீன்கள் இறந்து போயிடும். ஸோ அதனால் டக்குன்னு முக்கி எடுத்துகிட்டு ஒவ்வொரு மீனாக பார்த்து பார்த்து நாங்கள் ஆட் பண்ணி விட்டோம். ஸோ தனித்தனியாக ட்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக ட்ரீட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஸ்பேஸ் வேணும். அண்ட் அது என்கிட்ட இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய தண்ணி செலவாகும். அதுவும் என்கிட்ட இல்லை. ஸோ நான் கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், செலவு இன்னும் அதிகமாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் எல்லாமே சேர்த்து தான் நான் குவாரண்டைன் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செலவு கம்மி பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக ட்ரீட் ஆகி வந்துடும். ஸோ பொட்டாசியம் பெர்மேட்டில் முக்கிய எடுத்து ஸோ அதை செப்பரேட் பண்ணுறதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மீனாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எதெல்லாம் ஹைலி டேமேஜாக இருக்குது, ஐ மீன் அந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் பாதிக்கப்படலைன்றது. ஸோ நிறைய பேருக்கு தோணலாம், ப்ரோ எப்படி ப்ரோ இந்த டிசீஸ் வந்திருக்குன்றது. ஸோ இந்த டிசீஸ் வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வைல்ட் கார்ட்ஸ். நமக்கு சன்னாஸ் யாரும் கேப்டிவிட்டிலலாம் ப்ரீட் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா வைல்டில் இருக்கும்போது எதுக்கு நம்ம ப்ரீட் பண்ணணும்? தனியாக சாப்பாடு போட்டு வளர்த்தி அதை சேல் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா வைல்ட்லேருந்து பிடிச்சி தான் நம்மளுக்கு அமுச்சு விடுவானுங்க. ஸோ கேப்டிவிட்டி ப்ரீட் பண்ணவே மாட்டாங்க. இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இந்த சன்னாஸ்லேயே. ஸோ கேப்டிவிட்டி ப்ரீட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் கேப்டிவில் ப்ரீட் பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கும் இதெல்லாம் ப்ரீட் பண்ணணும்னு ஆசை தான். ஏன்னா என்கிட்ட போதியமான ஸ்பேஸும் இல்லை. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஷோல், இப்போ குவாரண்டைனை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மேட்டில் முக்கி எடுத்துகிட்டு நான் இந்த மீனை பார்த்தீங்கன்னா 1 வீக் டெய்லி வாட்டர் சேஞ்ச் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டெய்லி 0 வாட்டர் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா இந்த மீன்கள் இயூஎஸில் பாதிக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு அல்சர் டிசீஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டிசீஸில் பாதிக்கப்பட்டிருக்கனால நம்ம டெய்லி வாட்டர் சேஞ்ச் மாற்றணும். ஸோ இது இந்த 7 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் போஸ்ட் அப்டேட் போட்டிருப்பேன். ஆனால் நான் எதுவும் சொல்லாமல் இருந்ததுக்கான ரீசனே இது தான். ஸோ இதில் சர்வைவல் ரேட் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? ஸோ அதனால் தான் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போயே அந்த போஸ்ட்டோடு அப்படியே நிறுத்திட்டேன். ஸோ அந்த போஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாள் ஸ்டாக் கொஞ்ச நாள் கழிச்சு தான் போட்டேன். ஸோ பண்ணலாமே, குவாரண்டைன் பண்ணலாமேன்னு நினச்சேன், சேவ் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பரவ ஆரம்பிச்சு. ஸோ உங்களுக்கு ஃபிஷ் பாடியில் தெரியும், உங்களுக்கு ஒயிட்டாக. ஸோ அதெல்லாம் எல்லாமே அல்சர் தான். ஸோ எல்லாம் பரவ ஆரம்பிச்சிச்சு. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன தான் பண்ணுறது? இந்தியன் அனிமல் லீஃப்லாம் போட்டிருக்கேன், அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் தவிர அதை பரவாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். பட் அது அவ்வளோ க்யூர் பண்ணாது. ஸோ திருப்பி அதை பொட்டாசியம் பெர்மேட்டில் நம்மளால் முக்கிய எடுக்க முடியாது. மெத்திலியம் ப்ளூ போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்திலியம் ப்ளூ நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. ஸோ அதை யூஸ் பண்ணால் வச்சுக்கோங்களேன், ஃபிஷ் செத்து போயிடுது. ஏன் தான் தெரியல. கரெக்டாக அதோட டோசேஜ் எல்லாமே தான் நான் பயன்படுத்துகிறேன். புது மெடிசின் தான் வேறு ஊற்றுறேன். இல்லாட்டி அக்ரி ஷாப்லேயே எக்ஸ்பீரி தான் கிடைக்குதானே தெரியல. ஏன் தெரியல, எனக்கு அதில் செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. ஸோ அதனால் நான் மெத்திலியம் ப்ளூவே யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ
வேறு மாதிரி தான் போயிடுவேன் நான் வந்து என்னோடய மெடிசின்ஸ்லாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சில மீன்கள்லாம் நல்லா இருந்தது. ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சு அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணலாம் காப்பாற்றன்னு சொல்லி தான் எடுத்து வச்சு வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மீன்கள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேங்களா, எல்லாமே அடல்ட் சைஸுங்க. எல்லாம் மேல் அண்ட் ஃபீமேலாகவே எடுத்திருக்கேன். ஆனால் ப்ரீடிங்காக மட்டுமே அந்த மாதிரி நான் எடுத்தேன். ஸோ வந்து இப்போது ஒன்று கூட இல்லை, அதான் உண்மை. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற பேருமே இப்போ என்னால் வந்து ரெஸ்கியூ பண்ண முடியல. அதுங்களும் வந்து அல்சரால் பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ வந்து அடுத்த நாள் ஆக ஆக அதோட பாடியில் அந்த ரெட்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எவ்வளோ பார்த்து டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 1/4 பாகம் தண்ணி சேஞ்ச் பண்ணி, ஏன்னா தண்ணி நல்லா ப்யூராக இருக்கணும், அம்மோனியா 0வாக இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அண்ட் இதுக்கு நல்ல வந்து இந்த ஃபங்கஸ் பரவாமல் இருக்க நான் வந்து ஆல்மண்ட் லீஃப்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்ஸில் இருக்கும். ஸோ அப்புறம் ராக் சால்ட்டும் மிக்ஸ் பண்ணியிருப்பேன், ஏன்னா அதெல்லாம் வந்து தடுக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சேன். ஸோ வீடியோக்காக தான் இப்போ இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் கிளியர் வாட்டரில். அண்ட் ஸோ வந்து அக்வேரியம் ஷாப்பில் வந்து உங்களுக்கு சன்னாஸ் ஈஸியாக ஏன் கிடைக்க மாட்டேங்குதுன்றதை நான் உங்களுக்கு குட் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன். ஏன்னா சன்னாஸ் வரும்போது இந்த மாதிரி டிசீஸோடு தான் வரும். ஏன்னா எல்லாம் ஒயில்ட் கார்டில், ஸோ இந்த மாதிரி தான் டிசீஸோடு தான் வரும். ஸோ அதை வந்து அக்வேரியம் ஷாப்பில் ட்ரீட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் செலவாகும். ஸோ அதனால் வந்து அதை வந்து அவங்க பண்ணவே மாட்டாங்க. அண்ட் சன்னாஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கான ரீசனும் இது தான். எல்லாம் ஒயில்ட் கார்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து குவாரண்டைன் பண்ணி ட்ரீட் பண்ணி அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அது பாடியில் இருக்க இன்ஃபெக்ஷன், இன்டர்னல் இன்ஃபெக்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட தரும்போது இன்னும் அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ப்ரோ சன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரீசன். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் வந்து சன்னாஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடியான ஃபிஷ் தான். பட் ஒன்ஸ் அதுக்கு வந்து டிசீஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இதுவே இந்த மாதிரி இந்த அல்சர் டிசீஸ்லாம் வந்துச்சுன்னா இதுங்களை காப்பாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதை பார்த்தாலே பொட்டாசியம் பெர்மேட்டில் முக்கிய எடுத்துருவேன். ஏன்னா இந்த அல்சரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வர்றது தான். ஓகேங்களா, ஸோ வந்து பொட்டாசியம் பெர்மேட்டில் முக்கிய எடுத்தால் அது சரியாக போயிருக்கணும். ஏன்னா இதை எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ரொம்ப அப்படியே பரவிட்டே இருக்குது கண்டமணிக்கு. ஸோ வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ யாருக்காவது வேறு ஏதாவது வழி தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். அடுத்த ஸ்டாக்கில் ஏதாவது வந்தால் சொல்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் இப்போது எங்களால் காப்பாற்ற முடியல, எல்லாம் இறந்து போயிடுச்சு. ஸோ வந்து எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டுவார்ட்டி கார்பியாவில் நான் எடுத்திருப்பேன் எல்லாம் அடல்ட் சைஸு. ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னென்னா அதுக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அது என்ன இன்ஃபெக்ஷன் தெரில. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அது வந்து எப்படின்னா சாவதுக்கு முன்னாடி கண் உள்ளே போயிட்டு சடன் டெத் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதோட இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுக்கு என்னன்றது தெரியும், ஏன்னா பாடி வழியாக நமக்கு தெரிஞ்சிடும். பட் அதுக்கு வந்தது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். அது என்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தெரில. அது வந்து பாடிலாம் நல்லா தான் இருக்கும், பட் நம்மளுக்கு சடன் டெத்தாக இருக்கும். அது என்ன ரீசனும் தெரியாது. ஸோ வந்து அந்த இன்ஃபெக்ஷன் என்னன்னு தெரியாதனால என்னால் க்யூர் பண்ண முடியல. இது என்ன தெரிஞ்சு என்னால் வந்து க்யூர் பண்ணியும் இதை காப்பாற்ற முடியல. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா சன்னா கர்பிலே பார்த்திங்கன்னா எனக்கு 50K லாஸு, அண்ட் இதுலேயே ஒரு 30K லாஸ் எனக்கு. ஸோ வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான லாஸ். எனக்கு காண்டாக இருக்குது சன்னாஸை பண்ணும்போதே. ஏன்னா எனக்கு வந்து ப்ராஃபிட்டே வரல உண்மையாக சொல்லப்போனால். சன்னாஸ் ஒரு நாள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துலேயும் லாஸ் தான் வந்தது. ஏன்னா இந்த மீனை ட்ரீட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுது என்ன. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டெட் ஃபிஷஸ் வீடியோஸ்லாம் வந்து போட மாட்டேன். பட்டு எடுக்கிற ஸ்டாக்கெல்லாம் இப்போ இப்படி தான் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் சிலது காப்பாற்றப்படும், அதுதான் வந்து உங்களுக்கு சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட வந்ததெல்லாம் காப்பாற்றப்பட்ட மீன்கள் தான். சரிங்களா, ஸோ இந்த டேங்க் ஃப்ரண்ட்டில் நீந்திட்டு இருக்க இந்த மீன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் இது இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப காண்டாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணி தண்ணிக்கு மட்டுமே கேன் வாட்டருக்கு மட்டுமே 25 ரூபா எவ்வளோ செலவு பண்ண தெரியுமா சார். ஸோ இப்போ எல்லாமே காப்பாற்ற முடியல, எல்லாம் இறந்து போயிடுச்சு. ஸோ ஸ்டாக் இல்லை. அண்டு சன்னா பெல்ஹேரி அண்ட் நார்மல் பெல்ஹேரிக்கு டிஃப்ரென்சேஷன் பார்த்திங்கன்னா சொல்லலாம்னு நினச்சேன். நான் அந்த சொல்கிற மூடும் இல்லை. ஏன்னா இதான் உயிரோட இருந்தால் சாக்லேட் பெல்ஹேரியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் இதுக்கெலாம் வந்து இப்போ இறந்து போயிடுச்சு. எனக்கு அப்படியே மனசே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் சன்னாஸ் பண்ணுவேனானே தெரியல.
ஏன்னா ஃபுல்லாகவே லாஸ் தான். இது வந்து இப்போ சேல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு லாஸ் தான். பெருசாக ப்ராஃபிட்னே இல்லை. நான் ப்ராஃபிட்னே பார்க்கல. போட்ட காசு எடுத்துடணும் தான் என் மைண்டு. அப்படியாச்சும் தான் இருக்குது. ஸோ வந்து ஏன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, எனக்கு சன்னாஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சன்னா ஃபிஷ் வந்து எல்லோரும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் மெயினாக பண்ணது. ஸோ ஒரு ஹாபிஸ்ட்டாக தான் நான் இதெல்லாம் பண்ணேன். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு மீன் காப்பாற்ற முடியலன்றது ஒரு வருத்தம். ஏன்னா ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்குது. இதுங்களெல்லாம் வந்து சாவச்சிட்டோமேன்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ வந்து இதுலேயே ஒருத்தர் ஒரு பேர் கேட்டு வச்சுருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து சொல்லணும். நான் எதுவும் சொல்ல, யார்கிட்டையும் பேசவும் இல்லை. ஏன்னா இப்படி ஆகுதேன்றதுனால கொஞ்சம் மனசும் சரியில்லாமல் இருந்தது இதனாலே எனக்கு. ஸோ வீடியோ எண்டப் பண்ணிக்கிறேன். see you next video. இதான் ரீசன். இதில் ஸ்டாக் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஸோ பை ஷோ.